ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய அருள்மறையை நாம கேட்டோம். அல்லாஹ்வுடைய அருள்மறையை கேட்கறது மட்டுமல்ல, ஓதுவது மட்டுமல்ல, அவன் சொல்லுகிற எல்லா சட்டங்களும், அது வியாபாரமானாலும் திருமணமானாலும் விவாகரத்தானாலும் சொத்து பிரச்சனையானாலும் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் சொல்லுகிற அந்த வேதத்தின்படி நாம் நடந்தால் உலகத்துல பிரச்சனை இல்லை. இதே சூறால தான் அல்லாஹ் தக்வாவுடைய 5 பலன்களை சொல்றான். நீங்க அல்லாஹ் பயந்தா, அல்லாஹ் பயப்படுறதுனா என்ன? நிக்காஹலையும் அல்லாஹ் பயப்படணும், தலாக் சொல்றதா இருந்தா அல்லாஹ் பயப்படணும். அல்லாஹ் பயந்து நடந்தா உங்களுக்கு 5 பிரயோஜனங்கள் உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். முதலாவது என்ன? அல்லாஹ் பயந்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும், எல்லா பிரச்சனையும் தீர்வாயிடும். ரெண்டாவது என்ன? அல்லாஹ் பயந்தீங்க, அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் வரும். மூணாவது என்ன? அல்லாஹ் பயந்து நடந்தீங்க, உங்க காரியங்கள் எல்லாம் லேசா போயிடும். நாலாவது அல்லாஹ் பயந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஐந்தாவது அல்லாஹ் பயந்தீங்கன்னா மகத்தான கூலி உண்டு என்று அல்லாஹ் இந்த சூறால சொல்றான். எனவே குர்ஆனுடைய இந்த சட்டங்களை பேணி நடக்கக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அருள்வானாக. ரமதானுடைய கடைசி வந்து விட்டது. சொல்லுவாங்க இப்ரத்து பில் ஹவாத்தீம், முடிவு எப்படி என்பது தான் கவனிக்கப்படும், துவக்கம் அல்ல, முடிவு தான். வாழ்க்கைன்னு ஒரு முடிவு இருக்குது, அந்த முடிவு நல்லா இருந்தாதான் மனுஷனுக்கு நிம்மதி. அதே போலதான் ரமதானுடைய துவக்கங்கள் எப்படி இருந்திருக்கலாம் தெரியாது. முடியக்கூடிய நேரத்தில் வீண் விளையாட்டுகளில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு இந்த மாதத்தில் செஞ்ச அமல்களை எல்லாம் வீணாக்கிறாதீங்க. அதனால முடியக்கூடிய நேரத்தில் அமல்கள் முடியும் போது நிறைய திக்ர் செய்யணும். அல்லாஹ் தொழுக முடிச்சா திக்ர் செய்யணும், ஹஜ் முடிஞ்சா திக்ர் செய்யணும். ரமதான் முடிகிற இந்த நேரத்தில் அல்லாஹ்வும் சொல்றான், நிறைய திக்ர் செய்து இந்த மாதத்தை நிறைவு செய்யுங்கள் என்று. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரமதானை அவனுடைய பொருத்தத்தோடும் நரக விடுதலையை பெற்ற நிலையிலும் இந்த ரமதானை நமக்கு நிறைவு செய்து தருவானாக. வாழ்க்கையில இன்னும் பல ரமதானை ஆரோக்கியத்தோடும் நல்லறங்களோடும் அடைகிற வாய்ப்பினை தந்தருவானாக. குர்ஆனுடைய ரமதானுடைய பொருட்டால் இந்த உம்மத்தை சூழ்ந்திருக்கிற எல்லா குழப்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக.